தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். பரமசிவன் திருவடிகள் சரணம். என் ஆன்மீக நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதன் உயிரோடு இருந்தாலும் உள்ளத்தில் செத்த உடலாக உணர்கிறான். சிரிப்பு இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இல்லை. மூச்சு ஓடுகிறது, ஆனால் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லை. மக்கள் நடுவில் இருக்கிறான், ஆனால் உள்ளத்தில் வெறுமை மட்டுமே நிறைந்திருக்கிறது. நான் முடிந்து விட்டேன், என் வாழ்க்கை முடிந்தது, இனி என்னால் எதுவும் முடியாது என்று மனம் உடைந்து நிற்கும் மனிதனுக்கு இன்று சிவபெருமான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உன்னை செத்த உடலாக நினைக்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், உடல் சோர்ந்திருக்கலாம், மனம் உடைந்திருக்கலாம், ஆசைகள் சிதறி இருக்கலாம், நம்பிக்கை குறைந்திருக்கலாம். ஆனால் நீ முடிந்தவன் அல்ல. தீயில் கருகிய காட்டில் கூட மழை வந்தால் மீண்டும் பச்சை முளைக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று கருகியது போல தோன்றினாலும் நாளை மீண்டும் மலரும். என் குழந்தையே, உன்னை யாரோ காயப்படுத்தி இருக்கலாம், நம்பியவர்கள் ஏமாற்றி இருக்கலாம், உன் அன்பை மதிக்காமல் விட்டிருக்கலாம், நீ கொடுத்த உண்மைக்கு பதில் துரோகம் வந்திருக்கலாம். அதனால்தான் இன்று உன் மனம் சாவடைந்தது போல இருக்கிறது. ஆனால் நினைவுகொள், உன் மனதை உடைத்தவர்கள் உன் விதியை உடைக்க முடியாது. மனிதர்கள் காயம் தரலாம், ஆனால் நான் குணமாக்குவேன். நீ கேட்கிறாய், ஏன் நான் மட்டும் இவ்வளவு துன்பம்? நான் சொல்கிறேன், பெரிய மரமாகும் விதைதான் ஆழமாக புதைக்கப்படும். உயரமாக நிற்கும் கோபுரத்திற்கு தான் ஆழமான அஸ்திவாரம் தேவைப்படும். அதுபோல் உன் வாழ்க்கை சாதாரணமல்ல. அதனால்தான் உன் சோதனையும் சாதாரணமில்லை. என் பக்தனே, நீ இப்போது எதையும் செய்ய மனமில்லை என்று சொல்கிறாய். எழுந்திருக்க கூட சக்தி இல்லை என்று நினைக்கிறாய். யாருடனும் பேச ஆசை இல்லை. உலகமே வெறுமையாக தெரிகிறது. அது தோல்வி அல்ல, அது உன் உள்ளம் ஓய்வு கேட்கும் நேரம். காயமடைந்த மரம் மீண்டும் பழம் தர முன்னால் அமைதியாக நிற்கும். அதுபோல உன் உள்ளம் இப்போது சிகிச்சை பெறுகிறது. நீயே உன்னை குறைத்து பேசாதே. நான் முடிந்தவன், நான் வீணானவன், என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லாதே. உன் நாக்கு சொல்லும் வார்த்தை உன் விதியில் விதையாகிறது. அதனால் இன்றிலிருந்து சொல்லு, நான் மீண்டும் எழுவேன், நான் மீண்டும் வாழ்வேன், என் ஈசன் என்னோடு இருக்கிறார். என் குழந்தையே, இன்று உன் கண்ணீர் வீணல்ல. இரவில் யாருக்கும் தெரியாமல் நீ அழுத கண்ணீரை நான் பார்த்தேன். தனியாக உட்கார்ந்து சுவற்றை பார்த்து அமைதியாக அழுத நேரத்தையும் நான் பார்த்தேன். மனம் உடைந்து பேச யாரும் இல்லாமல் உள்ளுக்குள் சிதறிய தருணத்தையும் நான் பார்த்தேன். நீ பேச வேண்டியதில்லை. உன் கண்ணீர் ஏற்கனவே என்னிடம் சொல்லிவிட்டது. நான் உனக்கு ஒரு உண்மை சொல்கிறேன். இருள் வந்ததற்காக சூரியன் மறைந்து விட்டான் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். மேகம் வந்ததற்காக வானம் அழிந்து விட்டது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அதுபோல் துன்பம் வந்ததற்காக உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லாதே. இது ஒரு காலம் மட்டும். இது கடந்து போகும். என் பக்தனே, நீ விழுந்தையா? விழுவது தவறு அல்ல, அங்கேயே கிடப்பதுதான் தவறு. எழுந்து நில், கண்ணீர் துடை, மீண்டும் ஒரு அடியை எடு. இன்று ஒரு அடி, நாளை 2 அடி, மறுநாள் 10 அடி. ஒரு நாள் ஓடுவாய். விதை கூட மண்ணில் விழுந்துதான் முளைக்கிறது. உன்னை மதிக்காமல் விட்டவர்களை நினைத்து அழாதே. அவர்கள் உன்னை புரியாதவர்கள். விதையை பார்த்து சிரிப்பவர்கள் மரமான பின் நிழலில் நிற்பார்கள். இன்று உன்னை குறைத்து பேசுபவர்கள் நாளை உன்னிடம் ஆலோசனை கேட்கலாம். நேரம்தான் மனிதர்களுக்கு உண்மையை கற்றுத்தரும். என் குழந்தையே, உன் உள்ளம் காலியாக இருக்கிறது என்று நினைக்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், காலியான பாத்திரத்தில்தான் புதிய நீர் நிரப்பப்படும். பழையதை எடுத்ததற்கு காரணம் புதியதை தருவதற்காக. உன் வாழ்க்கையில் சிலரை அகற்றினேன், சில வாய்ப்புகளை நிறுத்தினேன், சில திட்டங்களை தாமதப்படுத்தினேன். ஏனெனில் அதைவிட நல்லதை உனக்காக வைத்திருக்கிறேன். நீ இழந்ததை எண்ணாதே. இழந்ததை விட அதிகமாக வரும் நாளை நினை. இன்று கதவு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் உனக்காக சரியான கதவு திறக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது. இன்று மக்கள் விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் உண்மையானவர்கள் உன் வாழ்வில் வர நேரம் நெருங்குகிறது. என் பக்தனே, மரணம் நினைக்கிற மனநிலைக்கு கூட வந்திருக்கலாம். இப்படி வாழ்வதை விட முடிந்துவிட்டால் நல்லது என்று நினைத்திருக்கலாம். அந்த எண்ணத்தை உடனே தள்ளிவிடு. நீ இந்த பூமிக்கு சுமையாக பிறக்கவில்லை. உனக்குள் இன்னும் பலருக்கு உதவும் ஒளி இருக்கிறது. இன்னும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னும் பார்க்க வேண்டிய சந்தோஷம் இருக்கிறது. இன்னும் உன் பெயரை உயர்த்த வேண்டிய நேரம் வரவில்லை. அதனால் கைவிடாதே. என் குழந்தையே, உன் வாழ்க்கை இப்போது சிதறியது போல தோன்றலாம். ஆனால் குயவன் பானையை வடிவமைக்கும் போது மண்ணை அடிப்பான், அழுத்துவான், சுழற்றுவான். அப்போதுதான் அழகான பானை உருவாகும். அதுபோல் நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன் கேள். இனி சிறிய மாற்றங்கள் ஆரம்பமாகும். நீண்ட நாட்களாக பேசாத ஒருவர் நல்ல செய்தியுடன் வருவார். காத்திருந்த வேலைவாய்ப்பு வரும்.
மன அமைதி திரும்பும், தூக்கம் திரும்பும், சிரிப்பு திரும்பும். உன் உள்ளம் மெதுவாக உயிர் பெறும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. தினமும் காலையில் எழுந்து என் நாமம் சொல். ஓம் நம சிவாய என்று மூச்சோடு சேர்த்து சொல்லு. உன் உள்ளம் நிம்மதி பெறும். உடைந்த மனம் சேரும். சிதறிய சிந்தனை சீராகும். இனி மனதில் சொல்லிக்கொள், நான் செத்த உடல் அல்ல, சோதனையில் இருக்கும் ஆன்மா. நான் முடிந்தவன் அல்ல, மீண்டும் பிறக்கிறவன். நான் தனியாக இல்லை, என் ஈசன் என்னோடு இருக்கிறார். நான் உடைந்தவன் அல்ல, உருவாக்கப்படுகிறவன். என் பக்தனே, இன்று உன் கண்ணீர் காலம், நாளை உன் நன்றி காலம். இன்று உன் அமைதி காலம், நாளை உன் மரியாதை காலம். இன்று உன் இருள் காலம், நாளை உன் ஒளி உதிக்கும் காலம். நான் உனக்கு வாக்கு தருகிறேன். நீ இவ்வளவு துன்பம் கண்டதால் இவ்வளவு வலிமை பெறுவாய். நீ இவ்வளவு அழுததால் இவ்வளவு சிரிப்பாய். நீ இவ்வளவு காத்ததால் இவ்வளவு பெறுவாய். நீ இவ்வளவு உடைந்ததால் இவ்வளவு உயர்வாய். அதனால என் குழந்தையே, இன்னும் ஒரு நாள் தாங்கு. இன்னும் ஒரு வாரம் நெல். இன்னும் ஒரு மாதம் முயற்சி செய். காலம் மாறும், சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறும், வாழ்க்கை மாறும். நீ மட்டும் நம்பிக்கை இழக்காதே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உன் உடைந்த மனம் உயிர் பெறட்டும். உன் இருள் ஒளியாகட்டும். உன் வாழ்க்கை மீண்டும் மலரட்டும். ஒரு மனிதன் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கலாம். பலர் நான் நல்லாப்தான் இருக்கேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இரவில் தலையணையில் கண்ணீர் விடுவார்கள். உலகம் அவர்களை சாதாரணமாக பார்க்கும். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் நடக்கும் போராட்டத்தை யாரும் அறிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட உயிரோடு சும்மா நடக்கும் உடலாக உணரும் மனிதனுக்கு இன்று சிவபெருமான் மேலும் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது சோர்வாக இருக்கிறாய். ஏனெனில் நீ பல நாளாக தனியாக போராடுகிறாய். யாருக்கும் தெரியாமல் மனதை தாங்கி நிற்கிறாய். எல்லோருக்கும் துணையாக இருந்த நீயே இன்று துணை தேடி நிற்கிறாய். எல்லோருக்கும் ஆறுதல் சொன்ன நீயே இன்று ஆறுதல் இல்லாமல் நிற்கிறாய். அதனால் சோர்வு வந்திருக்கிறது. ஆனால் சோர்வு வந்ததற்காக நீ பலவீனன் அல்ல, நீ அதிகம் தாங்கியவன். என் குழந்தையே, உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய். நீ சொல்ல நினைப்பதை யாரும் கேட்கவில்லை. உன் அமைதியை யாரும் மதிக்கவில்லை. உன் உண்மையை யாரும் அறியவில்லை. கவலைப்படாதே. உலகம் தாமதமாக புரிந்து கொள்கிறது. சூரியன் உதிக்கும் முன் இருள் அதிகமாகும். அதுபோல் உன் மதிப்பு தெரியும் முன் இகழ்ச்சி அதிகமாகலாம். ஆனால் நேரம் வந்தால் உண்மை வெளிப்படும். நீ உன் வாழ்க்கையை மற்றவருடன் ஒப்பிடாதே. யாரோ இன்று உயர்ந்து நிற்கிறார்கள் என்று பார்த்து மனம் உடையாதே. ஒவ்வொரு விதைக்கும் ஒரே நாளில் மூளை வராது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரே வேகத்தில் வளர்ச்சி வராது. சிலர் சீக்கிரம் மலர்வார்கள். சிலர் தாமதமாக வேரூன்றி பெருமரமாக நிற்பார்கள். நீ எந்த விதை என்று உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். என் பக்தனே, நீ இழந்தது நேரம் என்று வருந்துகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையான வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பமாகலாம். பலர் 30 ஆரம்பிப்பார்கள். சிலர் 40 மலர்வார்கள். சிலர் 50 மரியாதை பெறுவார்கள். வயது முடிவு அல்ல, மனம் கைவிட்டால்தான் முடிவு. அதனால் என் காலம் போய்விட்டது என்று சொல்லாதே. உன் நேரம் இன்னும் வரலாம். என் குழந்தையே, நீ பலமுறை முயற்சி செய்து தோற்றிருக்கலாம். வேலை தேடி கிடைக்காமல் இருக்கலாம். தொழில் தொடங்கி நின்றிருக்கலாம். உறவுகளில் உடைந்திருக்கலாம். பணத்தில் சிக்கி இருக்கலாம். இதனால் நீ பயப்படுகிறாய். மீண்டும் முயற்சி செய்தால் மீண்டும் தோல்வி வருமோ என்று அஞ்சுகிறாய். ஆனால் நினைவு கொள், முதல் முறை விழுந்த குழந்தை நடக்க மறுத்திருந்தால் இன்று யாரும் நடக்க முடியாது. விழுந்ததால் பயப்படாதே. கற்றுக்கொண்டு மீண்டும் செய். என் பக்தனே, உன் மனம் காலியாக இருக்கிறது என்று சொல்கிறாய். நான் சொல்கிறேன், அந்த வெற்றிடம் வீணல்ல. அங்கேதான் நான் புதியதை வைப்பேன். பழைய சத்தம் குறைந்த பிறகுதான் புதிய இசை கேட்கும். பழைய கூட்டம் அகன்ற பிறகுதான் உண்மையானவர்கள் வருவார்கள். பழைய கனவு உடைந்த பிறகுதான் பெரிய கனவு பிறக்கும். என் குழந்தையே, நீ உன்னை வெறுக்காதே. சில தவறுகள் செய்திருக்கலாம். சிலரை நம்பி தவறியிருக்கலாம். சில முடிவுகள் தவறாகி இருக்கலாம். அதற்காக உன்னை தண்டித்துக் கொண்டு வாழாதே. தவறு செய்தவன் கெட்டவன் அல்ல, தவறிலிருந்து கற்றவன் புத்திசாலி. நீ இப்போது அறிவோடு மீண்டும் தொடங்கலாம். நான் சொல்கிறேன் கேள். இனி உன் உள்ளத்தில் மெதுவாக மாற்றம் வரும். காலை எழும்போது சுமை கொஞ்சம் குறையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய நம்பிக்கை வரும். பழைய இசை மீண்டும் இனிமையாக கேட்கும். சூரிய ஒளி கூட புதிதாக தோன்றும். வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்று உணர்வாய். அது என் அருள் தொடக்கம். என் பக்தனே, நீ இன்று பேசாமல் அமைதியாக இரு. எல்லோருக்கும் உன் வலியை விளக்க வேண்டியதில்லை. எல்லோரிடமும் அங்கீகாரம் கேட்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் அமைதிதான் பெரிய பதில். சில வெற்றிகள் பேசாமல் வந்து பதிலளிக்கும்.
இனி தினமும் சொல்லு, நான் சோர்ந்திருக்கலாம், ஆனால் முடிந்தவன் அல்ல. நான் உடைந்திருக்கலாம், ஆனால் சரியாகிறேன். நான் தனியாக இருக்கலாம், ஆனால் கைவிடப்படவில்லை. என் ஈசன் என்னோடு இருக்கிறார். என் குழந்தையே, நாளை நீ இதே காலத்தை நினைத்து ஆச்சரியப்படுவாய். அந்த அளவுக்கு நான் உடைந்திருந்தேன், இன்று நான் இவ்வளவு வலிமையாக இருக்கிறேனே என்று நீயே வியப்பாய். காயம் இருந்த இடத்தில்தான் பலம் உருவாகும். உடைந்த இடத்தில்தான் ஒளி புகும். நான் உனக்கு வாக்கு தருகிறேன். உன் இன்றைய வெறுமை நாளைய நிறைவு ஆகும். உன் இன்றைய அமைதி நாளைய மரியாதையாகும். உன் இன்றைய கண்ணீர் நாளைய சிரிப்பாகும். உன் இன்றைய இருள் நாளைய உதயமாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தாங்கு, இன்னும் கொஞ்சம் நட, இன்னும் கொஞ்சம் நம்பு, இன்னும் கொஞ்சம் என்ன பிடி. வாழ்க்கையில் சில வேதனைகள் சொல்ல முடியாதவை, கண்ணால் காண முடியாது. ஆனால் உள்ளத்தை எரித்துக் கொண்டே இருக்கும். சிரித்த முகத்தின் பின்னால் உடைந்த மனம் இருக்கும். சாதாரணமாக நடந்து கொள்வதின் பின்னால் சோர்ந்த ஆன்மா இருக்கும். என்னாலே இனி முடியாது என்று யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக சிதறி நிற்கும் மனிதனுக்கு இன்று சிவபெருமான் தொடர்கிறார். என் அன்பு குழந்தையே, நீ பலரை காப்பாற்ற முயன்றாய். ஆனால் உன்னை காப்பாற்ற யாரும் வரவில்லை என்று வருந்துகிறாய். எல்லோருக்கும் ஓடி உதவினாய். ஆனால் நீ விழுந்தபோது யாரும் கையை நீட்டவில்லை என்று நினைக்கிறாய். அதனால் மனம் காயமடைந்தது. ஆனால் நான் சொல்கிறேன், மனிதர்கள் வராத இடத்தில் நான் வருவேன். மனிதன் கைவிடும் நேரத்தில்தான் இறைவன் கைப்பிடிப்பான். என் குழந்தையே, நீ அன்பு கொடுத்தாய், பதிலாக காயம் கிடைத்தது. உண்மை கொடுத்தாய், பதிலாக ஏமாற்றம் கிடைத்தது. நம்பிக்கை கொடுத்தாய், பதிலாக துரோகம் கிடைத்தது. அதனால்தான் இன்று யாரையும் நம்ப முடியவில்லை. ஆனால் நினைவு கொள், சில தவறான மனிதர்கள் உன் மனதை மூடியிருக்கலாம். அதனால் உலகமே தவறானது ஆகிவிடாது. இன்னும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் உண்மையான உறவுகள் உன்னை தேடி வரலாம். என் பக்தனே, நீ உன் மனத்தில் எல்லாவற்றையும் அடக்கி வைத்திருக்கிறாய். அழுகையை அடக்கினாய், கோபத்தை அடக்கினாய், வேதனையை அடக்கினாய், கேள்விகளை அடக்கினாய். அதனால் தான் உள்ளம் கனமாகிவிட்டது. சில நேரங்களில் அழுவது தவறு அல்ல. மனதை காலி செய்வது பலவீனம் அல்ல. மழை பெய்த பிறகுதான் வானம் தெளிவாகும். அதுபோல் கண்ணீர் வந்த பிறகுதான் உள்ளம் இலகுவாகும். என் குழந்தையே, நீ பல முறை நினைத்திருக்கிறாய், நான் இல்லாமல் போனால் யாருக்காவது கவலையா என்று. அந்த எண்ணத்தை இப்போதே விடு. நீ இல்லாமல் போனால் உலகம் முன்னேறிவிடும் என்று நினைக்காதே. உன் இருப்பால் பலருக்கு ஒளி இருக்கிறது என்பதை நீயே அறியாமல் இருக்கிறாய். உன் ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கும் ஒருவர் இருக்கலாம். உன் சிரிப்பால் உயிர் பெறும் ஒருவர் இருக்கலாம். உன் உதவியால் நாளை வாழப்போகும் ஒருவர் இருக்கலாம். நீ தேவையற்றவன் அல்ல. என் பக்தனே, உன் வாழ்க்கை இப்போது நின்றது போல தெரிகிறது. ஆனால் நின்ற கடிகாரம் கூட நாளில் 2 முறை சரியான நேரம் காட்டும். அதுபோல் நின்றது போல தோன்றும் உன் வாழ்க்கையும் சரியான நேரத்தில் நகரும். தாமதம் என்பது முடிவு அல்ல. சில நேரங்களில் அது பாதுகாப்பு. சில நேரங்களில் அது தயார் நிலை. சில நேரங்களில் அது பெரிய மாற்றத்திற்கு முன் அமைதி. என் குழந்தையே, நீ இன்று வெறுமையாக உணர்கிறாய். நான் சொல்கிறேன், வெறுமைதான் புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடம். நிரம்பியிருக்கும் பாத்திரத்தில் புதிய நீர் ஊற்ற முடியாது. காலியான நிலத்தில்தான் புதிய வீடு கட்டலாம். உடைந்த மனதில்தான் புதிய அறிவு பிறக்கும். சோர்ந்த ஆன்மாவில்தான் உண்மையான இறை நம்பிக்கை உருவாகும். என் பக்தனே, நீ செய்த நல்லதை யாரும் மதிக்கவில்லை என்று வருந்துகிறாய். நீ அமைதியாக செய்த உதவிகளை யாரும் நினைக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய். மனிதர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நீ ரகசியமாக செய்த நன்மை என் கணக்கில் பதிவாகி இருக்கிறது. சரியான நேரத்தில் அதற்கான பலன் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, நீ இன்னைக்கு தனிமையில் இருக்கிற. அதுக்காக பயப்படாத. விதை மண்ணில தனியாக தான் இருக்கும். முத்து சிப்பிகள் தனியாக தான் உருவாகும். கருவில் குழந்தை தனியாக தான் வளரும். அதுபோல் உன் வாழ்க்கையின் முக்கியமான மாற்றங்கள் பல நேரம் தனிமையில் தான் உருவாகும். நான் சொல்கிறேன் கேள். இனி உன் உள்ளம் மெதுவாக பலம் பெறும். நீ பயந்த விஷயங்களை அமைதியாக எதிர்கொள்வாய். முன்பு அழவைத்த வார்த்தைகள் இனி உன்னை பாதிக்காது. முன்பு உடைத்த நினைவுகள் இனி உன்னை கட்டுப்படுத்தாது. நீ மாற ஆரம்பிக்கிற. அதுவே என் அருள். என் பக்தனே, நீ பழிவாங்க நினைக்காதே. உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு பதில் தர நேரம் வீணாக்காதே. உயர்ந்து வாழ். அதுவே பெரிய பதில். நிம்மதியாக இரு. அதுவே பெரிய பதில். சந்தோஷமாக சிரி. அதுவே பெரிய பதில்.